மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புது மாசத்துல வந்திருக்கிறோம், புதிய நாட்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, இந்த வருஷம் இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, வேகமாய் மாதங்கள் ஓடுகிறது. அந்த ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அதுதான் முக்கியம். இயேசுவுடன் நான் நடப்பேன், இனிய மொழி அவர் பேசுவார் என்கிற ஒரு அற்புதமான பாடல் உண்டு. நாம் ஆண்டவரோடு நடக்கும் போது அவர் நம்மோடு அழகாக பேசி நடத்துவார். அவரோடு தினமும் நடக்கிறீங்களா? வெறும் இந்த வார்த்தை கேட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்களோ? தினம் காலையில எழும்பி அவருடைய வசனத்தை தியானித்து அவரை தேடி இயேசுவோடு ஒரு வாழ்க்கைக்குள் அர்ப்பணித்துக் கொள்ளணும். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவனுடைய தாய் அவனை துக்கத்திலே பெற்றதாக சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்தாங்க. அதாவது துக்கப்படுத்துகிறவன் அர்த்தம். அவனால என்ன பாதிப்பு வந்துச்சோ தெரியல. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஒரு துக்கம் உள்ளவனா நான் இருக்கிறேன், என் மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறவனா இருக்கிறேன், அதாவது ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, என்னதான் எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? இந்த மனிதன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அவன் ஆண்டவர் அருளி செய்தார். அதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நீங்க வேண்டிக் கொள்ளணும், கேட்கணும். என்ன வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, இந்த யாபேஸுடைய வேண்டுதல் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும், அந்த தீங்குக்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். தேவனை நோக்கி, நீங்க மனிதர்களை நோக்கி பார்க்க கூடாது. இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இந்த தேவைக்கு அவன்கிட்ட போடலாமா? உடைய கண்கள் பரலோகத்தை நான் திரும்பணும். 4 காரியம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும், உம்முடைய கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அழகான ஜெபம்ல தினந்தோறும் இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. உடைய வேலையில அல்ல, நீ படித்து கொண்டு இந்த படிப்புல, உங்க பிசினஸ்ல, உடைய ஊழியத்துல, உடைய குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவை, உலக ஆசீர்வாதம் தேவை, ஆரோக்கியம் தேவை. என்ன ஆசீர்வாதமோ ஆண்டவர் அருளி செய்வார். என்னை ஆசீர்வதியும்னு கேளுங்க. எல்லைகளை நீர் பெரிதாக்கும். இருக்கிறதை விட உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவதுதான் தேவனுக்கு பிரியம். உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகள், ஊழியத்தின் எல்லைகள், உங்களுடைய பிசினஸின் எல்லைகள், வேலையில உயர்வு விஸ்தாரமாக்கன்னு கேளுங்க. உங்களுடைய கரை என் கூட இருக்கணும். ஒரு கரம் கூட இருக்கணுமானா, கைப்பிடிச்சு நடத்தணுமானா ரொம்ப பக்கத்துல இருந்தா தானே முடியும். அப்ப இயேசுவே நீங்க கூட இருக்கணும், பக்கத்துல இருக்கணும், எனக்கு கரம் பிடித்து நடத்துங்கன்னு அழகாய் நடத்துவார். அவர் கூட இருந்தாலே அற்புதம் தானே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். நமக்கு தீங்கு செய்கிற மனிதர்கள் இருப்பாங்க, பிசாசின் கிரியை இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு தீமை செய்யணும், நம்மளுக்கு பிரச்சனை உண்டாக்கன்னு பிசாச முயற்சிப்பான். இன்னைக்கு என்ன தீங்கு வரும், என்ன ஆபத்து வரும் நமக்கு தெரியாது. ஆண்டவரே, நீங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை தினமும் செய்யுங்க. அதே மாதிரி அழகாய் உங்களை நடத்துவார். இப்ப சொல்றீங்களா? அப்படி இதயத்துல கை வைத்து, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி அருளும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.